இப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆட மாட்டாங்கன்னு எவ்வளோ நாளுங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடிட்டாங்கன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா நடந்து முடிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. டெஸ்ட் 1 டே 2ன்னே சொல்லிக்கலாம். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 7 விக்கெட் இழப்புகள் நேத்து ஆஸ்திரேலியா இருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படியே தொடர்ந்து ஆட ஆரம்பிச்சாங்க. பூம்ரா பால்ல அலெக்ஸ் கேரி விக்கெட்ட முடிச்சு விட்டாப்படி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 10 ரன் எடுப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, மிச்சல் ஸ்டார்க் அதான் கிடையாது. நாங்க ஒரு 30 ரன் அடிப்போம் பார்க்குறீங்களா? அப்படின்ற மாரி ஒரு 20, 25 அடிச்சாப்படி. ஸோ வந்து அவர் விக்கெட் ராணா எடுக்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு விக்கெட்டையுமே ராணா எடுக்க. ஸோ ஓவராலா 104 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா. ஸோ 46 ரன்கள் முன்னிலையில இந்தியா ஆட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ கேஎல் ராகுலும், எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும். அருமையான சில வரிகள் சொல்லுவாங்க. லைஃப் இஸ் லைக் எ டெஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலாம். கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கு. அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாரி அந்த வார்த்தைகளுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும், கேஎல் ராகுலும் செம்ம நாக்கு, செம்ம பேட்டிங். அதாவது ஒரு ப்ரொஃபஷனலான டெஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட பார்த்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் செலக்ஷன் ஆகட்டும், பொறுமையா இருக்கட்டும். எந்தெந்த பால சிக்ஸ் அடிக்கணுமோ அந்தந்த பால் மட்டும் தான் அடிக்கணும். எந்தெந்த பால லீவ் இட் பண்ணுமோ அந்த மாரி லீவ் இட் பண்ணிட்டு, எந்தெந்த பால் சாலிட் டிஃபென்ஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஆடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே ஒரு விக்கெட் லாஸுக்கு இல்லாம அப்படியே ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். 193 பாலுக்கு 90 ரன் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் நாட் அவுட்டா ஆடிட்டு இருக்காரு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் அவர் செம்மையா கைட் பண்ணி போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு 60 பிளஸ்ல இருக்காரு. 150 பிளஸ் பால்ஸுக்கு. ஸோ ஓவராலா இந்தியா வந்து டே 2 முடிவுல 172 ரன், அதாவது 213 ரன்கள் முன்னிலையில இருக்காங்க. இன்னும் நாங்க ஆடுவோம் பார்க்குறீங்களா? அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டே 2 முடிஞ்சதுன்னா 3 நாள் இருக்குங்க. 5 நாள் வந்து ஃபுல்லா ஆடி முடிங்க. 5 நாள் டெஸ்ட்ட பார்த்து பல வருஷங்கள் ஆகுதுங்க இந்தியா கிட்ட இருந்து. அப்படி நெறைய பேர் கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.